நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முகலாய பேரரசன் அவுரங்கசீப்புக்கு தொடர்ந்து போர்க்களங்களில் கடுமையான எதிர்ப்புகளை காட்டி வந்த சத்ரபதி சிவாஜியை சிறைபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார் முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப். ஆகவே சத்ரபதி சிவாஜியை எதிர்கொள்வதற்கு ஒரு கைதேர்ந்த தளபதியை அனுப்பி வைத்தார். அந்த வரலாற்றைத்தான் இன்றைய காணொளியில் காண இருக்கிறோம். முகலாயர்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு நகரை கைப்பற்றி காட்டினால்தான் அவுரங்கசீப்பின் சக்தியும் படைபலமும் தனக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை வடக்கே எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்று சத்ரபதி சிவாஜி நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் ஆட்டு கூட்டத்திற்குள் நுழையும் புலியைப் போல எதையும் மராட்டிய படையால் சாதிக்க முடியும் என்பதையும் முகலாய அரசு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் சிவாஜியின் நோக்கமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர். எத்தனையோ கைதேர்ந்த எதிரிகளை சமாளித்து வெற்றி கண்டவர் அவுரங்கசீப்பின் தரப்பிலிருந்து வந்த ஆலம்கீர். சிவாஜியின் பாய்ச்சலை கண்டு கலங்கி போய்விடவில்லை. மராட்டிய புலியை பிடிக்க ராஜதந்திரத்திலும் போர் தந்திரத்திலும் கைதேர்ந்த நீண்ட அனுபவம் வாய்ந்த ஜெய்சிங் என்ற வயது முதிர்ந்த சிங்கத்தை அனுப்பினார் அவுரங்கசீப். முகலாய படையின் பிரதம தளபதியான இந்த ராஜபுத்திர வீரர் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் வகுத்த வியூகம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. சிவாஜியின் புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் ஜெய்சிங். முகலாய தாக்குதலில் கோட்டை தளபதி தேஷ் பாண்டேவும் 300 மாவல்லி வீரர்களும் உயிரிழந்தார்கள். டெல்லி படையின் இன்னொரு பகுதி ஆங்காங்கே பாதைகளை மறித்து தொடர்ந்து தாக்குதல்களை நிகழ்த்தி சிவாஜியின் நிர்வாகமே இயங்காமல் செய்தார்கள். 1665ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி ஜெய்சிங்கும் சிவாஜியும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதற்கு பின் இருவரும் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டார்கள். இந்த உடன்படிக்கையின்படி சிவாஜி தன்னுடைய 23 கோட்டைகளை அவுரங்கசீப்பிற்கு விட்டு கொடுக்க நேர்ந்தது. சிவாஜியிடம் மிச்சமிருந்தது 12 கோட்டைகள் தான். அவுரங்கசீப்புடன் சிவாஜி நட்பு பாராட்ட வேண்டும், டெல்லிக்கு வந்து அவுரங்கசீப்பை சந்திக்க வேண்டும் என்று ஜெய்சிங் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதே நேரத்தில் அவுரங்கசீப்பின் பாதுகாப்பிற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று ஜெய்சிங் வாக்குறுதியும் தந்தார். கடைசியில் டெல்லிக்கு சென்று அவுரங்கசீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்டார் சத்ரபதி சிவாஜி. அப்பொழுது சத்ரபதி சிவாஜி டெல்லிக்கு சென்று அவுரங்கசீப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் எதுவும் அன்றைக்கு ஏற்படவில்லை. பிறகு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் வியப்படைகிறார்கள். ஒரு ஆர்வம் காரணமாக தலை நகரையும் தர்பாரையும் சக்கரவர்த்தியின் செல்வாக்கையும் பலத்தையும் நேரடியாக பார்க்க சிவாஜி ஒருவேளை ஆசைப்பட்டு இருக்கலாம் என்கிறார் ஒரு ஆய்வாளர். தனது 9 வயது மகன் சம்பாஜியுடன் ஆக்ராவுக்கு சிவாஜி சென்றபொழுது அன்றைக்கு அவுரங்கசீப்பின் பிறந்த நாள். தர்பாரில் ஏகப்பட்ட கூட்டம். சிற்று அரசர்களும் வெளிநாட்டு தூதுவர்களுமாக அரசவை ஏக ஆர்ப்பாட்டமாக காணப்பட்டது. ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்ட சிவாஜியை யாரும் கண்டுகொள்ளவில்லை. சிவாஜி வந்த தகவலை அவுரங்கசீப்பிற்கு தெரிவித்த போது அவர் லேசாக தலை அசைத்ததோடு சரி. மராட்டிய தலைவரின் ரத்தம் சூடாகி கொண்டிருந்தது. பிறகு கோபம் வெடித்தது. கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டார் சத்ரபதி சிவாஜி. அவுரங்கசீப்பை நேரடியாக பார்த்து, தான் இங்கு நடத்தப்படும் விதம் எனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. நான் யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்தும் என்னை வெகு நேரம் நிற்க வைத்து அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சிவந்து கலங்கி போன கண்களுடன் உணர்ச்சி வசப்பட்டு உரத்த குரலில் அவர் ஆட்சேபிக்க அத்தனை பேர் கவனமும் சத்ரபதி சிவாஜியின் பக்கம் திரும்பியது. தர்பாருக்கு வரும் சிற்று அரசர்களுக்கு பாதுஷாவால் சம்பிரதாயப்படி போர்த்தப்படும் பொன்னாடை எடுத்து வரப்பட்டது. அது தேவையில்லை என்று மறுத்துவிட்டு, என்னை கொல்லுங்கள்,
என் தலையை சீவி தள்ளுங்கள், கவலை இல்லை, நான் உயிர் விட தயார் என்றெல்லாம் குரல் எழுப்பிக் கொண்டே அரச சபையிலிருந்து வெளியேறினார் சிவாஜி. எல்லோரும் திகைத்து போய் நின்றிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் கோபம் லேசாக தெரிந்தது. மற்றபடி எந்த உணர்ச்சியும் வெளிப்படையாக காட்டவில்லை. அவுரங்கசீப் நினைத்திருந்தால் ஆலம்கீர் அங்கேயே சிவாஜியை கைப்பற்றி அவருடைய தலையை சீவி இருக்க முடியும். ஆனால் சில அரசர்களைப் போல விசாரணை என்றெல்லாம் எதுவும் நடத்தாமல் கொள்ளாமல் யார் தலையும் சீவியதில்லை அவுரங்கசீப் என்பது வரலாற்று உண்மை. போர்க்களத்தில் பட்டத்து விரோதிகள் என்பது வேறு விஷயம். மற்றபடி எதுவும் சட்டப்படி நடந்தாக வேண்டும் என்பது அவுரங்கசீப்பின் கொள்கை. கூடி இருந்த பல பிரபுக்கள் பதபதைப்புடன் அரியணை அருகே நெருங்கி இந்த மராட்டிய வீரர் செய்தது மிகவும் அநாகரிகமான செயல். தாங்கள் எத்தனை பெருந்தன்மையோடு நடந்து கொண்டீர்கள். அந்த காட்டு மிருகத்திற்கு தாங்கள் தண்டனை வழங்காவிட்டால் நாளைக்கு யார் எதை வேண்டுமானாலும் தர்பாரில் பேசலாம் என்ற துணிச்சல் வந்துவிடும். ஆகவே மன்னர் இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று தூபம் போட்டார்கள். சரி என்று அவர் விரல் சொடுக்க மறுகணம் சிவாஜியை குண்டு கட்டாக தூக்கி ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்து விட்டார்கள். இப்படித்தான் அவுரங்கசீப் சிவாஜியை சிறைபிடித்து அடைத்தார். ஆக்ரா சிறையில் மகன் சம்பாஜியோடு அடைக்கப்பட்டாலும் எந்த சலனமும் இல்லாமல் ஒவ்வொரு காயையும் கச்சிதமாக நகர்த்தினார் சிவாஜி. முதல் கட்டமாக தன்னுடன் வந்தவர்களை படையோடு ஊர் திரும்பச் சொன்னார் சத்ரபதி சிவாஜி. அதற்கு முன்பு சிறையிலிருந்து சற்று வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சமயத்தில் உரத்த குரலில், எனக்கு உதவியாக யாரும் வேண்டாம், எல்லோரும் ஊர் திரும்புங்கள், நான் தனியாக இங்கு சிறையில் உயிர் விட தயார் என்று உணர்ச்சிகரமாக உரையாற்றினார். பிறகு அவுரங்கசீப்புக்கும் மற்றவர்கள் ஊர் திரும்ப அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதினார். படை என்ன இங்கே வேண்டி கிடக்கிறது, தனியாகவே சிவாஜி தவிக்கட்டும் என்று அவுரங்கசீப் நினைத்ததால் உடனே அனுமதி வழங்கினார். சிறைப்பட்ட வினாடியிலிருந்தே இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார் சிவாஜி. பரிவாரத்தை திருப்பி அனுப்பிவிட்டு தனியாக தப்பிப்பதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சுலபமும் கூட என்று நினைத்தார் சிவாஜி. மற்றவர்கள் பணைய கைதியாக மாட்டிக்கொண்டால் ஆபத்து என்று நினைத்தது சிவாஜியின் சிந்தனை. மறுபடியும் அவுரங்கசீப்பிற்கு ஒரு கடிதம் அனுப்பினார். சிவாஜி என்னை விடுதலை செய்தால் காசிக்கு சென்று எஞ்சிய வாழ்நாளை சன்னியாசியாக கழிக்கிறேன் என்று கூறியிருந்தார். அதற்கு அவர் முஸ்லிம் சன்னியாசியாக மாறி இங்கேயே நீங்கள் தங்கலாம், உங்கள் வசதிகளை கவனித்துக் கொள்ள ஆட்களை போடுகிறேன் என்று அவுரங்கசீப்பிடமிருந்து பதில் வந்தது. என் கோட்டைகளை எல்லாம் தங்களுக்கு விட்டு தந்து விடுகிறேன். சக்கரவர்த்திக்கு அடங்கி நடக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் சென்று ஆணையிடாமல் என் தளபதிகள் கோட்டைகளை முகலாய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க மாட்டார்கள். நான் ஊருக்கு திரும்பி அவர்களிடம் நேரடியாக சொன்னால்தான் எல்லாம் நடக்கும் என்று அவுரங்கசீப்பிற்கு சிவாஜியிடமிருந்து ஒரு கடிதம் போனது. அவுரங்கசீப் ஏமாற தயாராக இல்லை. ஏன் இவர் மெனக்கெட்டு ஊருக்கு போக வேண்டும்? இவர் தன் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினால் தளபதி கேட்க மாட்டார்களா என்று மறுத்துவிட்டார் அவுரங்கசீப். 3 மாதங்கள் ஆக்ரா சிறையில் இருந்த சிவாஜி திடீரென்று ஒரு வாரம் வயிற்று வலியால் துடிப்பது போல நடித்த பிறகு உடல்நிலை சற்று தேறியவுடன் ஏழை சன்னியாசிகளுக்கு பழங்கள் கொடுப்பதாக வேண்டிக் கொண்டிருப்பதாக சிவாஜி தெரிவித்தார். அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார். அனுமதி தரப்பட்டது. இந்த இடத்திலே ஒன்றை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவுரங்கசீப் முஸ்லிம் மன்னனாக இருந்தாலும் ஒரு இந்து சத்ரபதி சிவாஜி ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனுமதி தந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் சிவாஜிக்கு அனுமதி மறுத்திருக்கலாம். ஆனால் இந்து மதத்தின் உணர்வுகளையும் அவுரங்கசீப் மதித்தார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. சிவாஜி வேண்டிக் கொண்டிருக்கின்ற வேண்டுதலுக்கேற்ப ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் கூடைகளில் பழங்கள் வெளியே சென்றன. ஆரம்பத்தில் கூடைகளை சோதனையிட்ட காவலர்கள் பிறகு சரி சரி போ என்று அமர்ந்த இடத்திலிருந்து குரல் கொடுக்க ஒரு மாலை பொழுதில் வெளியே போன குடைகளில்
பழங்களுக்கு பதில் சிவாஜியும் அவரது மகனும் உட்கார்ந்து கொண்டு தப்பிவிட்டது அவர்களுக்கு தெரியாது. திட்டம் போட்டு இந்த சிறை பறவைகள் பறந்துவிட்ட செய்தி கேட்டு அவுரங்கசீப் சற்று ஆடித்தான் போனார். தன் கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு கவனக்குறைவால் அலட்சியத்தால் நேர்ந்த தவறு வாழ்நாள் பூராவும் என்னை பாதித்தது. அந்த மோசமான பேர்வழி சிவாஜி தப்பியதற்கு நான் தான் காரணம், என் அலட்சியம்தான் காரணம். ஆனால் இந்த மராட்டியர்களோடு கடைசி வரை போராடும்படியாக நேர்ந்து விட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிட்டு இருக்கிறார். இப்படித்தான் சிவாஜி ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையிலிருந்து தப்பித்தார் என்பது ஒரு வரலாறு. சிவாஜியின் இன்னொரு வரலாறை, சிவாஜி அப்சல்கான் என்ற தளபதியை புலி நகத்தால் கொன்ற வரலாறை உங்களுக்கு மற்றும் ஒரு வரலாற்று பதிவில் விரிவாக எடுத்து கூறுகிறேன் என சொல்லி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.